விடாமுயற்சியும் வெற்றியும். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் ஒரு பெரிய பாறையை உடைத்து அழகான சிலையாக மாற்ற முயன்றான். அவன் ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து அந்த பாறையை ஓங்கி அடித்தான். ஆனால் பாறை உடையவில்லை. அவன் விடாமல் மீண்டும் மீண்டும் பாறையை அடித்தான். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு 100 முறை அடித்தான். அப்போதும் அந்த பாதை ஒரு சிறு விரிசல் கூட விழவில்லை. பார்ப்பவர்கள் அனைவரும், இது வீண் வேலை, இந்த பாறை உடையாது என்று கேலி செய்தனர். இருந்தாலும் அந்த சிற்பி தன் முயற்சியை கைவிடவில்லை. சிறிது நேரம் ஓய்வு எடுத்தான். மீண்டும் அடித்தான். அவன் 101வது முறை அந்த பாறையை அடித்த போது அந்த பாறை சிறிது சிறிதாக வீரல் விட தொடங்கியது. மீண்டும் அடித்து கொண்டே இருந்தான். அது 2ஆக பிளந்தது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த பாறை 101வது அடியில் மட்டும் உடைந்து விடவில்லை. அதற்கு முன் மனம் தளராமல் அவன் அடித்த 100 அடிகளும் அந்த பாறையை உள்ளுக்குள் பலவீனப்படுத்தி இருந்ததுதான் காரணம். வாழ்க்கையிலும் அப்படிதான். பல நேரங்களில் நமது முயற்சி தோல்வி அடைவதும் போல் தோன்றும். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை இலக்கை நோக்கி ஒரு அடி முன்னேற்றுகிறது. வெற்றி கிடைக்கவில்லையே என்று பாதியிலேயே நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் அடுத்த முயற்சி வெற்றியாக கூட இருக்கலாம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.